18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போலதான் உங்களுக்காக எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து குடன்னு கொட்டியிருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்க, எதெல்லாம் பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் தூக்கி எடுத்து அப்படியே ஓரமாக தூக்கி போட்டுருங்க. இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அப்படியே பாருங்க, நேரா செம்ம சினிமாக்குள்ள போறோம். முந்தி எல்லாம் ரோடு போடுறதா இருந்தா முதல்ல தோண்டுவாங்க, அப்புறம் பெரிய பெரிய கல்லை கொண்டு போடுவாங்க, அதுக்கு மேல வண்டியை உருட்டுவாங்க, இப்படி ஏகப்பட்ட இத்தியாதி நடக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அது எப்படி இருந்தாலும் கலவையை நேர பாய மாதிரி விரிக்க வேண்டியது, சரசரன்னு ஓட்ட வேண்டியது, ரோடு ஓட்டாச்சுன்னு கணக்கு காட்ட வேண்டியது, அப்புறம் பார்த்தா ரோடு தோசை மாதிரி பேந்துட்டு வருதுன்னு நியூஸ் வர வேண்டியது. என்ன அக்கப்பூரியா உங்க அக்கப்பூர். எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு வர்ணனை இருக்குது இல்லையா, அது ஏகத்துக்கு இருக்கும்யா. தேனி பக்கம் கம்பத்துல ரேக்லா ரைஸ் ஓடி இருக்கு. மாடு ஓடுனதை விட ஒரு ஐயா மைக்க பிடிச்சு பேசுறாரு வருங்க, அடேங்கப்பா எதுக மோன சீரு அடி எல்லாம் தோத்து போச்சுல்ல. அதாவதுங்க, தாய்ப்பாசத்துக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதுவும் விலங்குகளுடைய தாய்ப்பாசம் இருக்கு பாருங்க, அது கட்டுக்கடங்காம இருக்கும். கொடைக்கானல்ல ஒரு குரங்கு தன்னுடைய குட்டி இறந்து போச்சுன்னு தெரியாம அதை தூக்கிக்கிட்டே சுமந்துருக்குங்க ரொம்ப நாளா. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் என்ன செய்ய, பாசத்தை காட்டித்தானே ஆகணும். அப்படியே ஐயா மொத குண்டை எடுத்து வச்சார். இந்த பாப்பாவை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாரு. நகி சாத்தாக அப்படின்னு எல்லாரும் சொல்ல நானும் பார்க்கல. இந்த பாப்பா பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்களாம், ஆனா இங்க 22 ஓட்டு போட்டிருக்காங்களாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் செஞ்ச விஷயத்தை எடுத்து போட்டிருக்காங்க. டொம்முன்னு வெடிச்சிருக்கு. என்ன பதில் வருமோ தெரியல. Okay, but she votes 22 times in Haryana. And she votes in 10 different booths in Haryana. And she's got multiple names: Seema, Sweetie, Saraswati, Rashmi, Vimla. Now what's interesting about this and why I'm opening with this slide, she's a Brazilian model. குண்டை எடுத்து அழகா வச்சார். இப்ப நான் பத்த வைக்கிறேன் பாருங்க. ஹரியானால 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 25 லட்சம் வாக்காளர்களை காணும். கிட்டத்தட்ட 12.5% வாக்காளர்களை காணும். தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டா அவங்க என்னடானா திரியில தண்ணியை ஊத்தி அணைக்க பார்க்காங்கறல. Big picture is 2 crore total voters, vote chori of 25 lakhs, possibly more, but confirmed bias of 25 lakhs. That means 1 in 8 voters in Haryana are fake, right? That's 12.5%. And despite all this, the Congress party loses by 22,000 votes. மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்க வாங்க, தி எவிடன்ஸ் மேன் அப்படின்னு கூட நம்ம பேர் கொடுக்கலாம் ராகுல் காந்திக்கு. எல்லா எவிடன்ஸையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனா தேர்தல் ஆணையம் மூச்சே காட்ட மாட்டேங்கி, பதிலே சொல்ல மாட்டேங்கி. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும்? ஒருவேளை உங்க வாக்குரிமை பாதிக்கப்படுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி பண்றது சரியா தவறா சொல்லுங்கன்னா கட 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 கடன்னு வாக்குச்சீட்டுல குத்துற மாதிரி குத்திருக்காங்க. பதில வாக்களிக்கிற உரிமையை ஒருவர் உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் சொல்வதை போல திருடப்பட்டு இருக்குமே, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக ஜனநாயகத்திற்கு முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிஎம்மா தேர்ந்தெடுக்கிறதாலும் சரி, இல்லை கீழ்மட்டத்தில் இருக்க வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதாலும் சரி,
நம்மளோட ஓட்டு தான் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது. சுடுகாடு வசதியாக இருக்கட்டும், தண்ணி வசதியாக இருக்கட்டும், வீட்டு வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், எல்லாமே ஓட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் எங்களை தேடி வராங்க. ஓட்டை திருடுனா அவர்கிட்ட எதுவுமே நம்ம போய் கேட்க முடியாது. அதாவது நம்மளுடைய உரிமைகளை பூரா இழந்துருவோம். வாக்கு உரிமைங்கிறது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்கு உரிமை முக்கியம். வாக்கு திருட்டு நடைபெற்றால் சர்வாதிகார ஆட்சி நடைபெறும். அந்த உரிமையை வெளியில் இருந்தவங்களோட ஃபோட்டோஸை வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இது இனிமேல் நடக்கவே கூடாதுங்க. ஒரு வீட்டில் ஒரு 10க்கு 15 சதுர அடி இருக்கிற இடத்துல ஒரு தந்தையோ இல்லை குடும்பத் தலைவரோ இல்லாத இடத்துல 824 வாக்குகள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அது யார் திருடினாலும் தவறு தான். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் நம்ம தட்டி கேட்கக்கூடிய உரிமையில் நம்ம இருக்கணும். எல்லாத்துக்கும் வாக்களிக்கிற உரிமையை இந்திய குடிமகனுக்கு வழங்குங்கிறது என்னோட கருத்து. வாக்குரிமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள உரிமையாக கருதப்படுகிறது. வாக்குரிமையை பறிக்கப்பட்டால் நம்ம உரிமையும் பறிக்கப்படுகிறது. இதை மாநில தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு இந்த வாக்கு திருட்டுங்கிறது உண்மையாகவே இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இதை இனிமே இது போன்று நடக்காதவன்னா கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். பழைய மாடல்லே ஓட்டு உரிமையை பேப்பர் மூலியமாக போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு காலத்தில் சொத்துடைமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது மாதிரி இன்னைக்கு பரந்த மக்களுக்கான வாக்குரிமையை பெற்றிருக்காங்கங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஓட்டு போகிறது முக்கியம். அது ஒவ்வொருத்தரோட உரிமை. இப்பொழுது நடக்கின்ற முறையில் மட்டும் செயல்பட்டால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். நம்ம தன்மானம் போயிடும். ஆகாதவன் உட்காருவான். நேராக கவுண்டர் அட்டாக்குள்ளே போகிறோம். நம்ம அண்ணாச்சிக்கு இப்போ தான் ஒரு தெளிவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர்ன்னு மைக்கை பிடிச்ச அண்ணாச்சி முதலமைச்சரை நோக்கி என்னாச்சு 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 என்னாச்சுன்னு கேள்வியாக கேட்கார். அந்த அண்ணாச்சி யார் தெரியுமா? விஜய் அண்ணாச்சி தான். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்கிற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அண்ணாச்சி மைக்கை பிடிச்சிட்டு தெம்பா பேசுறார். ஒரு 30-40 நாள் வெளியில வரல, அந்த தெம்பு இருக்கும்ல. அதாவது போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், நாங்க தான் டம்முன்னு அடிச்சுக்கிறோம். ஆனா அடுத்து நாங்க தான் சேர்ல உட்கார போறோம், நீங்க எதிர்கட்சி வரிசையில கூட இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாத அப்படின்னு அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு.
வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அப்படியே ஜெயக்குமார் அண்ணாச்சிட்டு போய் அண்ணாச்சி பழையூர்ல இருந்து இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கேன்னா மக்கள் தாங்க முடிவு பண்ணணும், நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. அவர் யாரு விடுங்க பார்த்துக்குருவோம் காரலா. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறது தான் யாராவது இருப்பாங்க. நீங்க ஆரம்பிச்சா கூட அப்படிதான் இதுதானே, நீங்க எல்லாம் ஆரம்பிச்சா கூட சேர்ந்து ஆரம்பிச்சாலும் அப்படிதான். ஆனால் உங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்குன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கிறது. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஐயா உங்களுக்கு டயம் ஏகப்பட்டது இருக்கு, ஒரு மாசம் இருக்கு, எஸ்ஐஆர் பத்தி பயப்படாதீங்க, ஃபார்மை கொடுப்பாங்க, ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சு பாருங்க, அந்த டாக்குமெண்ட்டை பூரா கொடுங்க, உங்க பேர் ஏன் காணாம போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காருலா. உங்களுக்கு வந்து பூத் லெவல்ல வந்து ஒரு ஆபீசர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து போட்டிருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவங்க வீடியோலாம் போவாங்க. அவங்க கூட போகிறதுக்கு வந்து பிஎல்ஏ 2 இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல்ஏ 2. நான் சொல்கிறது நியாயமாக நியாயம் இல்லையா? தேவையில்லாத ஒரு பயம் தானே இது, மக்களை திசை திருப்பத்துக்கு. பிஎல்ஏ 2 இருக்காங்க, எங்கள் கட்சிக்கும் பிஎல்ஏ 2 இருக்காங்க. இப்போ 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4ஆம் தேதி வரையில் இது நடக்க போகுது. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரல. அப்போ ஒரு பிஎல்ஓ சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்காணிங்க. அவங்க தப்பு பண்ணால் நான் அப்பீல் பண்ணுங்க. இருக்கிறவங்களை நீக்கிட்டாங்க, சரியாக பண்ணலங்க, வீட்டுக்கே வரலங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது வந்து நியாயமான ஒன்று தானே. அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 64,000 பூத்து இருக்குது. 64,000 தமிழ்நாட்டில் பூத்துக்கு வந்து பிஎல்ஓ இருக்காங்க. பிஎல்ஏ 2 வந்து எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. பிஎல்ஏ 2க்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பிஎல்ஓக்கும் வந்து அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா, அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியாக பணி பண்ணுறாங்களா, இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா, அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்பீல் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்படியே திமுகல இருந்து இளங்கோயா வந்தாங்க. அண்ணாச்சி ஜெயக்குமார் அண்ணாச்சி நீங்க வாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்க, என் பேரை லிஸ்ட்ல தேடி பார்த்தேன், அது எங்கேயோ போய் கிடக்கு, அம்பத்தூர் பக்கம் போய் கிடக்கு, அப்புறம் அதை பிறகு எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த நிலைமைனா மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. மக்களே எங்க இருந்தாலும் உங்க பேரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருங்க, குழப்பத்தில் கிடக்கு லிஸ்ட்டுங்க. 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியல் முழுமையான விவரங்களை தாங்கியதாக இல்லை. வீதியின் பெயர், பாகத்தின் பெயர் தெளிவாக இல்லை. வாக்காளர் பெயர் மட்டுமே ஒரு பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரே பெயரையும் தாங்கினவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாக்கு எது என்பதை பார்த்து அறிவது ரொம்ப ரொம்ப சிரமம். இதுக்கு எப்படியும் ஒவ்வொரு வாக்காளரும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கணினியை பற்றி தெரிந்தால், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய 2002 வாக்கை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த விவரங்களை பூர்த்தி செய்யணும். அந்த விவரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது தவறான விவரங்களை தந்தால் உங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் 7ஆம் தேதி வராது. அப்போ நீங்கள் புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணும். புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணுன்னா அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதில் அவங்க உரிய விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்தது இந்த வாக்காளர். ஐயா நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் மேல நம்பிக்கை இல்ல, எங்க நம்பிக்கை செத்து குடி தோண்டு புதைச்சு 6 நாள் ஆச்சு, அதனால நாங்க அங்க போறோம்னு சொல்றாரு நம்ம செல்வ பெருந்தக அண்ணாச்சி. நான் நேர்மையாக நடத்தினால் யாரும் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க போறதில்லை. நேர்மை அற்ற முறையில் நடத்துகிறார்கள். இன்னைக்கு கூட எங்க தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புல ஹரியானால என்ன நடந்தது அப்படின்னு, பீகாரில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, டெல்லியில் என்ன நடந்தது, மகாதேவபுரத்தில் என்ன நடந்தது, ஹாலாந்து தொகுதியில் என்ன முயற்சி செய்தார்கள், கர்நாடகாவில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம்.
அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயத்தை ரொம்ப நேக்கா சொல்றார். ஐயா 2026 எலெக்ஷன் வருது, நீங்க ஏன் இப்பயே கல்யாணத்தை கடகடன்னு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதை முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து சீர்வரிசை பண்ணி அது பண்ணி இது பண்ணி கல்யாணத்தை வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கறலாம். இந்த 1 மாத கால அவகாசம் போதாது. ஒன்று. இரண்டாவது, பருவகால மழை ஆரம்பித்திருக்கிறது. மூன்றாவது, பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் 2 மணிக்கு மேல் சென்று அந்த கணக்கெடுப்பை நடத்துவதால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நடத்த முடிகிறது. ஆகையால் இதில் மிகப்பெரிய பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள். ஆகையால் இது தேவையற்றது, தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இதில் உள்ள குளறுபடிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் எங்கள் தரப்பில் நியாயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை எழுத்து மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு இங்கே கொடுக்க இருக்கிறோம். என்ன நாங்கள் கொடுத்திருக்கிறோம், என்ன அவர்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறோம், ஆலோசனை சொல்லியிருக்கிறோம் என்று இதான் நடந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த SIR என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை ஒத்திவைக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு வேண்டுமானால் அவர்கள் நடத்தி கொள்ளட்டும். அதுவும் 2003 SIR முறைப்படி தான் நடத்த வேண்டும். 2003 SIR வேறு, 2025 SIR வேறு. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம், அது வேறு இது வேறு. அதில் உள்ள சரத்துகள் இதில் இல்லை, அதில் உள்ள நிபந்தனைகள் இதில் இல்லை. இது கூடுதலாக மறைமுகமான NRCயை செய்வதற்கான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். அடுத்து நம்ம அக்கா தமிழிசை அக்கா ரொம்ப கருத்தா பேசக்கூடிய அக்கா. இங்க பாருங்க, நாட்டுல 1000 பிரச்சனை டெய்லி வரும், டெய்லி போகும். 500 தீப்போம், 1000 தூக்கி போடுவோம். இப்போ எங்களுக்கு வந்தே மாதரம் பாடல் வந்து கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. அதனால நாங்க அதை கொண்டாடி பாடி தீப்போம். இப்போ நீங்க வாரீங்களா இல்லையா? வந்து ஏன்னா நீங்க உண்மையான இந்தியன், இல்லைன்னா நீங்க டுபாக்கூர் அப்படின்னு செல்வப்பிருந்த அண்ணாச்சே கேட்காங்க. ஏன்னா நாங்க இந்த காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு போராடின காங்கிரஸாகவே நாங்க நினைக்கல. ஏன்னா நாங்க ஏன் போய் அவங்களுக்கு அழைப்பு விடணும்? அவங்களும் இந்த காந்தி வந்து கலைத்து விட சொன்னார் அந்த காங்கிரஸ. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் தேச விரோதிகள். இன்னைக்கு நான் அண்ணன் செல்வ பெருந்தகை இன்னைக்கு சவால் விடுறேன். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்க சுதந்திரத்திற்கு போராடிய காங்கிரசின் ஒரு அங்கம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்கள் கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலினிடம் போய் இந்த 150வது விழாவை எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் கொண்டாட வேண்டும், எல்லா அரசாங்க விழாவாக இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும், நாங்களும் கூடி கூடி எல்லா இடத்துலயும் பாடுவோம், எல்லா குழந்தைங்களும் பாட வைங்க அப்படின்னு இன்னைக்கு செல்வ பெருந்தகை அறைகூவல் விடட்டும். நான் செல்வ பெருந்தகை போய் மாலையே போடுவேன். அப்படியே ஒரு ஐயா ரொம்ப சோகத்தில் நின்னாங்க. என்னையா ஆச்சுன்னு கேட்டோம். அதாவதுங்க, மனசு ரொம்ப வலிக்குதுங்க, நான் ரொம்ப உள்ளுக்குள்ள கண்ணீராக வடிக்கிறேன், நான் என்ன பண்றது? கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியை கேட்டு ராத்திரி தூக்கம் இல்லை, வயிறு பசிக்கல, ஆனாலும் என் கடமை ஆற்ற வேண்டி இருக்கு, இந்த அரசு என்ன செய்யுது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறது நம்ம அன்புமணி ஐயா. பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியும் கிடையாது. இப்படி தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது, அது மாற்று கருத்தே கிடையாது. கல்வித்துறையில் படுதோல்வி. ஆனால் ஒரு விளம்பரம் மட்டும், கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, விளம்பரம் மட்டும் இருக்குது. சுகாதாரத்துறையில் சொல்லக்கூட தேவையில்லை, ஒன்றுமே நடக்கலை. கிட்னி திட்டம் தவிர வேறு எதுவும் நடக்கலாங்க. வேளாண் துறை மைனஸில் போயிட்டுருக்கு வளர்ச்சி. தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் மைனஸில் வளர்ச்சி, வேளாண் துறை வளர்ச்சி போனதே கிடையாது. நீர் பாச திட்டங்கள், இரிகேஷன்னா அதுதான் என்னன்னு கேட்குற கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு திட்டத்துக்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு 70,000 கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு. ஆனால் இங்கே மொத்தமாக தமிழ்நாடு மொத்தமாக இது போன்ற ஈச்சம்பாடி திட்டம் ஒரு இரிகேஷன் ஸ்கீம் தான். அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி என்னென்ன கூட தெரியாத முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஐயா கனத்து போய் நிற்கும் போது சடக்குன்னு ஒரு விஷயம் அப்படி புருட்டுன்னு வந்து போகுது. என்னன்னு தெரியுமா? நான் உயிரோட இல்லைனா அதுக்கு காரணம் அன்புமணி ஐயா தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சார்ல, அதுதான் இப்ப சரட்டுன்னு வந்துட்டு போகுது மின்னல் மாதிரி. ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறவரு, வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான பாலிடிக்ஸ் பேசுற அன்புமணி உடனிருந்து 25 ஆண்டுகளாக உடனிருந்த என்னை கொள்ள முயற்சி செய்கிறார். பெற்றெடுத்த தந்தை, அவரை தலைவனாக்கிய தந்தை, 36 வயசுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகிய
மருத்துவர் ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சித்த அன்புமணி அவரோடு 25 ஆண்டுகள் ஊரூரா சென்று அவருக்காக பிரச்சாரம் செய்த என்னை இன்றைக்கு கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இது அனைத்துக்குமே காரணம், எனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு முழு காரணம் அன்புமணி. அப்படியே இந்த விஷயத்தை லைட்டா காதுல எடுத்து டொப்புடு போட்டோம் அன்புமணி ஐயாட்ட. அவர் சொல்றாரு, அவரை கட்சியை விட்டு நீக்கி ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க அவர்கிட்ட அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, அவரோட ஒட்டு உறவு ஆடுறது இல்லை, அது கட்சி கொள்கைக்கு எதிரானது, அதனால அவரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்காரலா. பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அவர் எங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், அவ்வளோதான். அவர் வந்து திருப்பி பாட்டாளி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. அந்த சாக்கடையை பற்றிலாம் கேள்வி கேட்க வேண்டாம், அந்த சாக்கடையை பற்றி நான் சொல்கிறது எதுவும் கிடையாது. அவன் எவனா சொல்லிட்டு போட்டாங்க, வேற என்ன நல்லதா தமிழ்நாடு சம்பந்தமாக இவ்வளோ சொன்னேன்ல நான். சாக்கடையை பற்றி திருப்பி வேணுமா? தமிழ்நாடு திட்டம் கொடுங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்களேன், சாக்கடை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நேரா உசாருக்குள்ள போறோம். கன்னியாகுமரியில ஒரு கோயில்ல பயங்கரமான கூட்டம், நல்லா எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு அம்மா பயபக்தியோட வந்து குடுன்னு வண்டியை நிறுத்திட்டு சரன்னு போய் சாமியை கும்பிட்டு, இறைவா எனக்கு நல்லது குடுன்னு கையை கட்டு கேட்டிருக்கு. வெளியில வந்து பார்த்தா வண்டியை காணோம். என்னன்னு பார்த்தா வெயில்ல நிக்கல, நான் என் வீட்டுக்கு கொண்டு வரேன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்காரு. அதனால வண்டியை நீங்களே நிழலா பார்த்து நிறுத்திருங்க. அதாவதுங்க, எது வேணுமோ அது அங்கேயே போய் லவக்குன்னு எடுத்துக்கிறது, இதுக்கு பேர் தான் திருட்டுங்கிறது. கும்பகோணத்தில் போய் ஒருத்தர் என்ன கடையில் கையை விட்டு எடுத்துட்டு ஓடி இருக்காரு. மக்கள் எல்லாம் பிடிச்சி சர்றன்னு கிழிச்சு விட்டாங்க டவுசரை, இப்போ ஜெயிலில் கிடக்காரு. அதனால கடைக்காரர்களே, கையை விட்டு எடுக்கிற அளவுக்கு நீங்க ஏன் வைக்கிய அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது, கேட்க முடியல. அப்படியே ஊப்பில என்ன சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் புள்ளக்காடு பள்ளிக்கூடம் போயிட்டு அது வாட்டுக்கு போயிருக்கு. பின்னாடியே இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டே கடுப்பேற்றிட்டே வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய இப்படி சந்துக்குந்தெல்லாம் நெளிச்சு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லி புரிச்சு. இவங்க சடக்குன்னு என்ன செய்யணும் தெரியல, அதுக்குள்ளே போலீஸ் வந்து தூக்கிட்டு போய், வாங்க தம்பிடா உங்கள் டவுட்டை பூரா நாங்கள் கிளியர் பண்ணி இன்னைக்கு உங்களை ஒரு லெவலில் ஆக்குறோம்னு கூட்டி போயிருக்காங்க. பார்த்துருங்க உசாரா. அடுத்து பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு எது கையில் கிடைக்கும் அதை வச்சு விளையாண்டுருவாங்க. அது சில நேரம் நமக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக புள்ளக்காடை பிடிச்சி அடிக்கிற சோழியில் இருக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு. நாம தான் பிற உள்ள போகணும். இப்படித்தான் ராஜஸ்தானில் ஒரு தம்பி இந்த காலிங் பெல்லு இந்த காரனை பூரா டொயின்னு அடிச்சு விளையாண்டுப்பாப்புல போல் இருக்கு. அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், நீ எப்படா வந்து அடிக்கலாம், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு அந்த பையில போட்டு அடி நடிக்க, ஐயா நான் ஒன்றுமே பண்ணல அவன் சொல்ல, கடைசியில் இந்த பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கான். இப்போ இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. தேவையா இது? பாருங்க, எந்த வண்டியா இருந்தாலும் நீங்க அதை முதல்ல எடுக்கிற பொழுது அது ரெகுலரா ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி எடுக்கணும்னு நாம சொல்றோம். இது விமானத்துக்கும் பொருந்துங்க. அமெரிக்காவில் ஒரு கார்கோ விமானம் போன கொஞ்ச நேரத்தில் வெடிச்சு செதறி போச்சு, ஒரு 7 பேர் இறந்து போனாங்க. நீங்க ஒரு மணி நேரம் செலவு பண்ணி செக் பண்ணீங்கன்னா இந்த உயிரிழப்பை தடுத்துடலாம். அமெரிக்காவுக்காருக்கு நாம தான் சொல்ல வேண்டியிருக்கு.
அடுத்து நேராக சொர்க்கத்துக்குள்ளே போகிறோம். ஜம்மு காஷ்மீர் அப்படியே விரிஞ்சு கிடக்குங்க, வெள்ளை விளையர்னு. ஒரு வெள்ளை மழை இங்கு பொழிகிறது, ஒரு கொள்ளை நிலாவுடல் நனைகிறது அப்படின்னு பாட்டு பாடி அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கத்தான் நமக்கு கொடுப்புன்னு இல்லை. போங்க. அடுத்து பாருங்க, ஏங்க இமயமலையில் இருக்கிற வெள்ளை மட்டும்தான் வெள்ளை இல்லை, இங்க நம்ம அன்னாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அன்னமும் வெள்ளை தாங்க. ஏன்னா கைலாயத்தில் இருக்கிற சிவனுக்கு இங்கேயும் அன்னாபிஷேகம் பண்ணியிருக்காங்கல்ல, வெள்ளைக்கு வெள்ளைக்கும் சரியா போச்சு, சொர்க்கமும் இங்க வந்துருச்சு. இப்போ நாம பார்த்ததெல்லாம் பிடிச்சிருந்ததா? ஓகே, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது போன் பேசாதீங்க, இது போல தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.